வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேட் சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு மாதம் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், கூட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். ஜஸ்ட் என்னென்னலாம் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ கீழே ஷாம் அக்ரிட்டிஸில் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சிச்லெட்ஸ் டேங்க் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக மிக்சட் சிச்லெட்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா இன்ட்ராக்டும் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு குவாரண்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க போல். நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கலர் வீடியோஸ் வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்க்குறது தான். கோயிஸ் நல்லா ஸ்டாக் இருக்குது. ஸோ சண்டேனால க்ரௌடு நல்லாவே இருக்குது கைஸ். ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அக்வேரியம் G10 இந்த கடையில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கோயிலாம் வச்சுருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ட்ரை கலரு, ரெட் அண்ட் ஒயிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் விட்டுருக்காங்க. நல்லா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேங்க் நல்லா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெட் கேப் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பீசஸும் கிடைக்கும். ஸோ கீழே சிச்லெட்ஸு மக்களே, இங்கே பிஎம் அக்வேரியம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெளில டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ரூக்கின் இருக்குது. சூப்பராக இருக்குது குவாலிட்டியான. பாருங்கள், எல்லாமே ஃபிஷ் பாண்ட்லேருந்து வந்திருக்கும் போல். சைஸு நல்லா இருக்குது. நல்ல சைஸு, நல்ல ஒரு குவாலிட்டி மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ யாரையாவது ரூக்கின் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த கடை நான் ரூக்கின் பார்க்கல. ஆக்வா ஒண்டர்லேண்ட், ஓகேங்களா? ஸோ பிளான்டட் டேங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், டிஸ்பிளே டேங்க்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ பிளான்டட் ஃபிஷஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த கடையை. இந்த ஏஞ்சல்ஸ் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஏஞ்சல் கேட்டிருந்தீங்க ஃபார்மு. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னன்னு தெரியல. இது போலார் பேரட்டு. கீழே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், வேல் டெயில் ஏஞ்சலு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இப்போ எல்லாமே மோஸ்ட்டாக இம்போர்ட்டட் வெரைட்டி மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் பாருங்கள், மாலிஸ் பாருங்கள், வெரைட்டி மாலிஸு. ஸோ கைஸ், இன்னைக்கு சண்டே ஈவினிங்கு. ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. ஃபியூம்டிக்கலோட டேங்கோட அப்டேட்டும் பாருங்கள். லைட் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ பாருங்கள், சுற்றி எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ YS அக்வேரியம் அப்போ க்ரௌடு நிறைய இருந்துச்சு. அதனால் என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இப்போ பேக்கெட் ஃபிஷ் பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள், பேர் 150 போட்டிருக்காங்க. கோய் டெக்ஸிடோன்னு நினைக்கிறேன். ஸோ கப்பீஸ் எல்லாமே பேர் 150. ஸோ எப்பயுமே இந்த கடை ஓப்பனாக இருக்குது. நான் எந்த டைம் வந்தாலுமே ஸோ ரெகுலராக அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க போல். பேக்கெட் ஃபிஷ் வாங்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 7 பேர்ஸ் 150. இதெல்லாம் பாருங்க. ஸோ கப்பீஸ் நிறைய மிக்சட் வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் 100 அப்படின்னு இருக்குது மிக்சடு. வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, சூப்பரான பேரு. ஜஸ்ட் 200 தான் இது. ஸோ பீட்டாஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்தோன்னா கோல்டு தான் பாருங்க, பெரிய சைஸ் கோல்டு 300 ருபீஸு. ஸோ ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீப்ராஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. இது 10 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 100 ருபீஸ். ஏஞ்சல்ஸ் ப்ரைஸ் இருக்கு மென்ஷன் பண்ணல. மாலிஸ்லாம் பாருங்கள், 80லே கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல சைஸில் இருக்குது. ஸோ சாக்லேட் மாலி 80 ருபீஸ். இது மிக்சடு வகையான பார்பு, டைகர் பார்பு 100 ருபீஸு. நல்ல ப்ரைஸ் நான் சொல்லுவேன். இன்னும் சின்ன சைஸ் சிச்லெட்ஸ், ஒயிட் சிச்லெட்ஸும் கிடைக்குது. இது 200 ருபீஸு. ஸோ வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. ஓரளவுக்கு உங்கள் ப்ரைஸ் குளத்துக்கு மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ பிளான்டட் வெரைட்டி ஃபிஷஸ் இது 100 ருபீஸு. அதே மாதிரி ரெயின்போ ஷார்க்கு, அல்பேனியா ஷார்க்கு இது பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். ஸோ ப்ரைஸுக்காக தான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இது சின்ன கோல்டு 100 ருபீஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கடையில் வச்சுருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் கைஸ், ஓகேங்களா?
இப்போ பார்த்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ் அக்வேரியம். ஸோ பின்னாடி இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பேக்கெட் ஃபிஷஸ் நிறைய இருக்கு, எப்போ பார்த்தாலும் க்ரௌட் அங்கே பார்க்க முடியும். கீழே பிஹெச் அக்வேரியம், ஸோ அங்கே இருக்கும். இந்த வெளில பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி ஒன்று வச்சிருக்காங்க டிஸ்பிளேக்கு. ஸோ உள்ள நிறைய ஃப்ளவரான்ஸ் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். எல்லாமே வந்து எஸ்ஆர்டி சூப்பர் ரெட் டிராகன். ஸோ குவாலிட்டி பாருங்க, ஹெட்டோட தான் இருக்கு எல்லாமே. ஸோ கமர்ஷியல் கிரேடு. ஸோ பேர்லிங்ஸோட வேணும்னா பேர்லிங்ஸோட இருக்கு, கலரோட வேணும்னா கலரோட இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸை பார்க்க முடியுது. இதெல்லாம் பாருங்க, ரெட் கலர்ல நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் தான் ப்ரோ வரும் 1500 இருந்து. ஸோ 1500 இருக்கு கைஸ், செக் பண்ணி பாருங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாப்புக்கு வரேன். இதே கொளத்தூர்ல அந்த கடைக்கு நான் போயிருக்கேன், அங்கே பீட்டாஸ் பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான் நிறைய பார்க்க முடியுது கைஸ். இங்க ஒரு ஷாப் நான் வந்திருக்கேன், ஏஎன் அக்வா பெட் பார்க். இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. ஸோ வெளில பாருங்க, டிஸ்பிளே டேங்க்லாம் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சூப்பராக வச்சிருக்காங்க. இன்னும் ஃபிஷ்ஷஸ் போடல, ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு, டேபிள் மாதிரி இருக்கு. ஸோ உள்ள ஒரு பிளான்ட் டேங்க், அழகா நம்மள வெல்கம் பண்ற மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணியிருக்காங்க நடுவில். ஸோ ஸ்கேப்பே செம்மையா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேம்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ ஜெர்மன் ரேம்ஸ் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா ஆஸ்கர்லாம் வச்சிருக்காங்க. தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் பாத்தீங்களா, அக்ரேஷன் காமிக்குது. கீழே பாருங்க, கீழே சரியான ஒரு மான்ஸ்டர் இருப்பான். ஸோ இந்த சைஸ் கௌரா மீன்ஸ்லாம் பார்க்குறேன் நான். ஸோ நிறைய வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க இங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு கோழி பாண்டெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்களா, நிறைய பேர் ஏஞ்சல்ஸ் கேட்குறீங்க. இந்த கடையில் நிறைய ஏஞ்சல்ஸ் பார்க்க முடியுது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஸோ கீழே பாருங்க. ஸோ இவங்களோட செட்டப்பே நல்லா இருக்கு, செட்டப் பாருங்க, சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுது கப்பீஸில். ஸோ பிளான்டட் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ கப்பீஸே நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரைஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பேரா இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ 150 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கோழி இது. ஸோ இதோட ப்ரைஸ் கொஞ்சம் 50 rupees அதிகமாக இருக்கு. மற்றபடி ஓகே தான், டிஸ்பிளேக்கு நல்லா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இல்லை, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஆல்மோஸ்ட் நிலைமை சுச்சுவேஷன் தான். மோஸ்ட் ஆஃப் கடைகள் இன்னும் மூடி தான் இருக்கு. ஸோ வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். மக்களே, ஏஓடி அக்வேரியம் அண்ட் டேங்க்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ அவரோட கடை தான் அது. என்னன்னா அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ வாங்க வெளில பார்த்தோன்னே பாருங்க, 3D ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சைனா படத்தில் ஜப்பான் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பிரிண்ட்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ ஃப்ளவரான் பாருங்க, பெருசு பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டீரெக்ஸ் மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் பீட்டாஸ்க்குலாம் ஃபேமஸ். ஸோ ஜெயண்ட் பீட்டாஸும் வந்து பார்க்க முடியும் உங்களால். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 அது மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் போல. செம்ம பீஸாக இருக்கு, நல்ல சைஸ். ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000 அப்புறம் ஓகே. ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்க, செம்மையாக இருக்கானுங்க. நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. இவங்க பாருங்க, செம்மையா இருக்கான். ஃப்ளேர் பண்ணோன்னே சரியான சைஸ். ஆனா அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் வச்சிருக்காரு. சாரி, ஃப்ளவரான். பீட்டாஸை பார்த்துட்டு பீட்டாஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரை நல்லா செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. கடை நம்பர் கடைசியில் சொல்லிடுறேன், கொஞ்சம் காம்பாஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஃப்ளவரான் நிறைய பார்க்க முடியுது. பீட்டாஸ் அண்ட் ஃப்ளவரான் நிறைய தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஜப்பான் படத்தில் வர மாதிரி ஒரு ஆர்ட்ஸ்கேப் ஒன்று பண்ணியிருக்காரு, வித்தியாசமாக இருக்கு. ஷாப் நேர் வந்து F49 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இங்கே ஒரு கடை பார்க்குறோம், சைமன்ஸ் அக்வா ஜோன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்சசரிஸ் தான் கைஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, நிறைய ஃபில்டர்ஸ், டாப் ஃபில்டர்ஸ், இது
அக்சசரிஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. கடையை செம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு கடை. உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுல்ஸ், கிளாஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ டேங்க்ஸே பாருங்க வித்தியாசமா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா மேசிவா ஒரு டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க. வெளில எல்லாமே ரெடி பண்ணி தெரிஞ்சு ஒரு 7-8 ஃபீட் இருக்கும். ஸோ பவுல்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் விதமான பவுல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து டெரேரியம் அந்த மாதிரி இதுக்கு டைப் பண்ணுங்க, ஃபிஷ்ஷெல்லாம் விடாதீங்க. ஸோ மோட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மோட்டர்ஸ் வந்து நான் இப்போ பார்க்குறேன். நீமோ பிராண்ட்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ சைனீஸ் பிராண்டாக கூட இருக்கலாம், எனக்கு தெரில. ஸோ மேலே சன்சன் பிராண்டு அது வெளில இருந்து பார்த்தோம். ஸோ அக்சசரிஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி டாய்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து டாப் ஃபில்டருங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டாய்ஸ் பாருங்க. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நிறைய டாய்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், அப்புறம் பொம்மைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் கைஸ். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ அக்வேரியம். ஸோ இங்கே வந்திருக்கோம். சூப்பராக டிஸ்பிளேல லைட்லாம் வச்சிருக்காரு வகை வகையா. சின்ன சைஸ்லேருந்து எல்லாமே பெரிய சைஸ் வச்சிருக்காரு. என்னடா டெமோக்காக வச்சிருக்கீங்களா? சூப்பராக காமிக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. வெறும் ப்ளூ மாதிரி வராது, ஒயிட்டு இந்த மாதிரி மிக்சடு, அப்புறம் மிக்சட் கலர்ஸ் தான் வரும். இந்த மாதிரி வரும். நீங்கள் கலர் வீடியோஸ்க்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க கடையை சூப்பராக லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க. அண்ணன் இன்னைக்கு வந்து சண்டேனால குளத்தூரில் இருக்காரு போல. ஸ்ரீ அக்வேரியம் பார்த்தீங்கன்னா லைட் இதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கும். பாருங்க இன்னும் நிறைய கடைகள் அப்படியே தான் இருக்கு. பேர் மட்டும் இதுவாக இருக்கும் போல, மற்றபடி எதுவும் பெருசாக ஓப்பன் ஆகல. இங்கே பார்த்தீங்கன்னா SM அக்வேரியம்னு ஒரு கடை இருக்கு, அதை போய் பார்க்கலாம் வாங்க. வந்து 3rd ஃப்ளோரில் S15 அந்த கடையில் இருக்கும். உள்ள வந்து அக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பொம்மைலாம் இருக்கு. மரைன் பொம்மைலாம் பாருங்க. டாக்ஸ். நிலைமை தான். அந்த இடத்துல வந்து ஏதோ ஈவெண்ட் மாதிரி நடக்குது, என்னன்னு தெரியல. சவுண்டு பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில இதெல்லாம் ரெடி ஆகுது. இந்த கடை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்கு. ஸ்டீலர் கடை. மேலே பார்த்தீங்கன்னா பெருசா கடையும் இல்லை, அதே மாதிரி க்ரௌடும் வந்து பார்க்க முடியல. ஆனால் கீழே நல்லா ஒரு சில கடைகளில் நல்ல கூட்டம் இருக்கு. ஸோ இது பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஒரு சில கடைகள்லாம் பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆக்வா வண்டர்லேண்ட்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு ஒரு கடை பார்த்தோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கோயிஸ் எப்பயுமே பார்க்க முடியுது. நல்லா வெரைட்டி கோயிஸு, ஐவுட்சுரி அந்த மாதிரி வெரைட்டிஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கோய் தெரிஞ்சு ஒரு கடையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் கோய் அதெல்லாம் மிக்சடு கலர்ஸ் வச்சுருக்காரு. ஓகே மக்களே, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அக்வேரியம் இருக்குது. அங்கே வெளில டிஸ்பிளே வந்து கோல்டெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா பெரிய பெரிய சைஸ் கோல்டு. கொஞ்சம் தண்ணி கலங்களாக இருக்குது. சைஸ் கோல்டெல்லாம் பெருசாக இருக்கானா. ஸோ உள்ள ஆஸ்கர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆஸ்கர்ஸ், மிக்சட் ஆஸ்கர்ஸ் பார்க்க முடியுது. கரெக்டாக இந்த கடைக்கு ஆப்போசிட்ல அந்த கடை இருக்கு. கைஸ் நிறைய பீட்டா பவுல்ஸ்லாம் இருக்கு. தயவு செஞ்சு இதில் மட்டும் வளர்த்துக்காதீங்க. ஆனால் வாங்கிட்டு வேணா போங்க. ஆனால் மினிமம் 1 feet டேங்க் கொடுங்க. அப்புறம் ஃபிஷ்ஷு
ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நம்ம கூட ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது பர்சனல் அட்வைஸ், ஓகேங்களா? எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் லாங் டேர்முக்கு செட் ஆகாது. அதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க ஸ்கேப்பிங் பண்ணீங்கன்னா அதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பவுல்ஸா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேப்பிங் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பீட்டாஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது நான் பர்சனலா பார்த்துருக்கேன். அது வந்து பர்சனலா அந்த ஸ்கேப்பிங் டேங்கை விரும்புது, செடிகளை விரும்புது, ஓகேங்களா? என்னால முடிஞ்ச ஒரு அட்வைஸ். வெளில பசங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே ட்ராம்ப்ளின் மட்டும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. மக்களே, இந்த இடத்துல வந்து நல்லா சுற்றி பார்த்தோன்னு வைங்களேன், நல்லா அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மாதிரி சேர் மாதிரி போட்டிருக்காங்க. உக்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிகள் இது இருக்குது. அதை பார்த்து நல்லா வியூ என்ஜாய் பண்ணலாம். ஸோ வியூ என்ஜாய் பண்ணுறதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இன்னும் நிறைய கடைகள் வந்தால் இந்த இடம் வந்து நல்லா டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போலாம் அது ஆகும்னு தெரியல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 months மேலே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் மந்த் வந்து கொடுக்குறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.